செக்ஷன் 8 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? டிவிடெண்ட் இன்கம் வந்து டேக்ஸபிளாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டேக்ஸபிள் தான். ஸோ நார்மலாக நம்மளோட இன்கம் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்களோ அதே ஸ்லாப் ரேட் வச்சு தான் இதையும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் இன்கம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஜென்ரலாக நம்ம பேங்க்கில் வந்து எஃப்டி போடுறோம், இல்லை எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் வந்து ஒரு சேவிங்ஸ் வச்சுருக்கோன்னா பேங்க் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம் இல்லையா? சேம் லைக் தட் தான். பட் ஆனால் வந்து இது ஒரு கம்பெனி நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பே பண்ணக்கூடிய, அதாவது நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பீரியாடிக்கலாக பே பண்ணுறது கூடிய ஒரு இது தான் வந்து டிவிடெண்ட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அதர் இன்கம். டிவிடெண்ட் which we receive can be in of any form. அது வந்து கேஷாகவும் இருக்கலாம், பாண்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு அசட்டாகவும் இருக்கலாம். அந்த லிஸ்ட் என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். ஸோ அதர் திங்ஸ் என்னென்னா, டிவிடெண்ட் வந்து எல்லா கம்பெனியும் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ் கம்பெனி பாலிசி. ஸோ அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். இன்கம் டேக்ஸ் ஆக்டை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.